யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி யானைக்கே அடி சறுக்கும் போது விஞ்ஞான ஊழல், விஞ்ஞான திருட்டில் தடயமே இல்லாமல் ஊழல் செய்வதில் வல்லமை படைத்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சறுக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவருக்கும் சறுக்கும். இப்போ சறுக்கிருச்சு. நிச்சயமா அவர் சிறைக்கு போக போகுது. ஏறத்தாழ உறுதி. 99.9% உறுதிங்க. இதுல மாற்று கருத்து இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த மிக மிக குறைவு அப்படின்றதுமே நாளைக்கு டேட்ல நமக்கு ஃபைனலா தெரிஞ்சிடும். உச்சநீதிமன்றம் மேபி ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம். அது அவங்களும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அதிவிரைவில் சிறைக்கு போவார். ஆனா சிறைக்கு ஒரு தடவை அவர் போயிட்டாருன்னா இனி சமீப காலத்துல வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அவர் செய்த கர்மா, செஞ்ச வினைகள் அப்படி. என்னப்பா இப்ப அடி சறுக்கிருச்சு உடனடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா இவங்கெல்லாம் கையாளக்கூடிய யுக்தி என்ன? அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க, இல்ல கைது பண்ண போறாங்க, கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் மூலியமா ஒன்று ஸ்டே வாங்குறது, இல்லை ஜாமீன் வாங்குறது, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாஷ் பண்ணுறது. இதை வழக்கமாக அவங்க பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் சிறைக்கு போனதுக்கு பின்னால் பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறது பெரிய பிரச்சனைக்குரிய காரியம் இல்லை. ஆனால் கைது செய்வதற்கு முன்பே நீதிமன்றத்துக்கு முன்ஜாமீன் கேட்டு போவது மிக மிக ஆபத்தான ஒரு ஆயுதம். ஏன் அது ஆபத்தான ஆயுதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்தீங்கன்னா கூட அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க கைது நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு காலையில் கைது பண்ணுறோம், நீதிமன்றத்தில் சாயந்தரமே இதில் போதுமான முகாந்திரம் இல்லையே, நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒருவேளை அவங்கள விடுவிச்சுச்சுன்னா நமக்கு அது கெட்ட பேர் தானே. என்னப்பா நீங்கள் என்னமோ குற்றம் பண்ணிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்க. பொதுமக்களுக்கு வந்து வெளியில் இதெல்லாம் தெரியாதுல்ல. என்ன காலையில் அரெஸ்ட் பண்ணாங்க, சாயந்தரம் வந்துட்டாரு, ஆமாம் இந்த போலீஸும் நல்லா தான் விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கலோக்கிய லாங்குவேஜ் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து அந்த தயக்கம்ங்கிறது இருக்கும். நம்ம பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணி எந்த லூப் ஹோலும் இல்லாமல் அவங்க தப்பிக்க முடியாத அளவில் இருந்தால் மட்டும் நம்ம கைது நடவடிக்கைக்கு போவோம், அவங்களால ஈஸியாக இதுலேருந்து வெளியில் வந்துட முடியுன்ற மாதிரி ஸ்கோப் இருந்துச்சுன்னா நம்ம கைது பண்ண வேணான்னு சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் முன்ஜாமீனுக்கு ஒரு நபர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு, கோர்ட்டு வந்து முன்ஜாமீன் நிராகரித்திருச்சு, அது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ டிபிஎஸ்சி வந்து ஃப்ரீ ஹேண்டு. அவங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு போய் அலேக்கா தூக்கிட்டு வந்துடலாம். இனி அவங்க தயக்கம் காட்ட மாட்டாங்க. இன்னொன்று, இன்னைக்கு செய்தி ஊடகங்களில் நம்ம பெரும்பாலும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் வந்து ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. அதுதான். இதை தாண்டி பெரிய ஊடகங்களில் முக்கியமான விஷயத்த வந்து இன்னும் யாருமே பேசலை, சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதியரசர் ஜி கே இளந்தரியன் அவர் தான் விசாரிக்கிறாரு இந்த முன்ஜாமீன் மனு ஆன்டிசிபேட்டரி பெயில. விசாரித்ததோடு இல்லாமல் அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு. இந்த வழக்கில் 17 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்கு. இந்த செயல் வந்து திட்டமிட்டு தீட்டப்பட்ட ஒரு சதி, அதாவது கேஷுவலாக நடக்கலை, இது ரொம்ப ப்ரீப்ளானாக நடந்த ஒரு குற்றச்செயல், மோசடி நடந்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இந்த ஊழல் வழக்கின் தீவிரத்தன்மையை கருதில் கொண்டு கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் இஸ் எசென்ஷியல், காவலில் எடுத்து விசாரிப்பது மிக அவசியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீதிமன்றம் வந்து இவரை கஸ்டோடியல் எடுத்து விசாரிக்கிறது அவசியம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு ஊடகங்கள்ல பெருசா விவாதிக்கப்படலை. ஊடகங்கள் அப்படின்னாலே அது அவங்க போக்கு அப்படிதானே. இன்னமும் அவங்க வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா தான் பேசிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஆனா நீதியரசர் சொன்ன கருத்து இது. காவல் எடுத்து விசாரிச்சே ஆகணும்ன்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் சொல்லும்போது இனி மேற்கொண்டு கைது நடவடிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடுபட்டா நீதிமன்றம் வந்து உங்களுக்கு ரிலீஃப் கண்டிப்பாக கொடுக்க போறதில்லை. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதில் வந்து 99.9% ஏறத்தாழ அவர் கைதாக போகிறது உறுதி அப்படின்னு நம்ம சொன்னோமா. இந்த மிச்சம் ஏன் ஸ்கோப் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இங்கே கீழமை நீதிமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைனா உயர் நீதிமன்றத்துக்கு வருவாங்க. உயர் நீதிமன்றமும் கைவிட்டுருச்சு அப்படின்னா கடைசியாக அவங்க போகிறது உச்ச நீதிமன்றம். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு 2 வழக்கறிஞர், முகுல் ரோஹத்ஜி அப்புறம் கபில் சிபல், இவங்க 2 பேரும் தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள்ட்ட
முன்ஜாமீன் கேட்டு கோரிக்கை கொடுத்துருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கேயும் நம்ம டிவிஎஸ்சி ஷேர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இடி விசாரிக்கப்பட்டு வெளியில் வந்த ஒரு விஷயம்தான், இன்னைக்கு புதுசாக கிளம்புன விஷயம் கிடையாது. இது ஒரு பழைய ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான். கிட்டத்தட்ட மறைமுகமாக இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். இது எப்படி என்னங்கிறத காணொலி கடைசியில் நம்ம சொல்லுவோம் உங்கள்கிட்ட. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உச்சநீதிமன்றமும் முன்ஜாமீனை ரத்து பண்ணால் இவருக்கு வேற தப்பிப்பதற்கான ஸ்கோப்பே இல்லை. அப்படி தப்பி தவறி இவர் இப்போ கைது ஆயிட்டார் அப்படின்னா இன்னும் சமீப காலத்தில் இவர் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல். இந்த ஊழல் வந்து 2021 25 வரைக்கும் நடந்த காலகட்டத்துக்கான ஊழல். இதில் இடி 2025 ஏகப்பட்ட விஷயங்களை விசாரித்து சோதனையெல்லாம் பண்ணி அவங்க சட்ட நடவடிக்கைக்கு பாயும்போது உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்டிட்டி மேலே நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில தரவுகளை வாங்கி இன்னைக்கு அந்த வழக்கு அப்படியே சைலண்ட் மோடில் இருக்குது. இங்கே டிவிஎஸ்சி அதை கையில் எடுக்கும்போது அந்த வழக்கு இதை ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் இது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கா. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவர் சிறைக்கு போயிட்டு வந்தார்ல, வேலை வாங்கி தருவதா, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதா செய்த மோசடி. அதுலேயுமே அவர் விட்ட க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தப்பே செய்யலை, நாங்கள் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்லாம் அவர் சொல்லலை. யார்கிட்டலாம் நாங்கள் பணம் வாங்கினோமோ அவங்கள்ட்ட பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம், அதனால எங்களை இந்த வழக்கிலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு போட்டு கேஸும் குவாஷ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது திருப்பி மறுபடியும் சூமோட்டோவா எடுத்து இந்த வழக்கு திருப்பி பேசும் பொருளாச்சு, திருப்பி விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு திருடன் போய் ஒரு வீட்டில் திருடிட்டு வந்துடுறான். திருடிட்டு வந்த திருடன் தான் திருடின பொருளை அந்த வீட்டிலே ஒப்படைச்சிட்டான் அப்படின்னா அவன் மேலே வழக்கு பாயாதா? அது லிட்டரலாக இதான அர்த்தம். இதே மாதிரி அர்த்தம் தான் அது. நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டா கூட அப்போ அந்த வழக்குலையும் இவர் குற்றம் செஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு நிரூபணம் இருக்குது. அது குற்றமே செய்யலைன்னு அவர் மறுக்க முடியாது. இது போக இன்னும் வெளிவராத ஒரு சப்ஜெக்டு, இபி டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு, டெண்டர் முறைகேடு வழக்கு. அது என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க, 10,000 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 20,000 ரூபாய்க்கு நீங்கள் டெண்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த மீதி எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா அரசாங்கத்தோடைய பணத்தை நீங்கள் கொள்ளையடிக்கிறக்காக தானே அது பொருளுக்கு மேலே இந்த காசை கொடுக்குறீங்க. அந்த டெண்டர் எடுக்கிறவர் அதை அனுபவிக்க போகிறாரா? இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சே தான் அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூக்கு நீங்கள் அந்த கோர்ட் டெண்டர் அப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு தானே வரும். இது பலாயிரம் கோடிகள் இருக்குது இந்த கேஸு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அவங்க பண்ண பிரச்சனை. இன்னைக்கு தாவேகா அரசு ஆட்சியை கலைக்கிறதுக்காக 35 கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் பேரம் பேசப்பட்ட வழக்கு, குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதில் ஏற்கனவே 12 பேர் சிறையில் இருக்காங்க. இந்த 12 பேருக்கு ஸ்பான்சர் யார், ஃபண்டர் யார் அப்படின்ற மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக் அவர்களும் இப்போ பிக்சருக்குள்ளே வர்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ட்ரிப்ளிகன் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் வந்து இந்த கேஸ் வந்த நாள்லேருந்து கையெழுத்து போடலை. முன்ஜாமீன் இதுக்கு முன்னாடி வாங்கி தான் அவங்க வந்து விசாரணைக்கே வராமல் இருந்தாங்க, சம்மனை மதிக்காமல் இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு அவங்களா வந்தாங்க. போன வாரம் நடந்த சம்பவம் இது. நீதிமன்றத்துக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் மேலே பிற வழக்குகளில் கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீதிமன்றம் அப்போ தான் கொட்டு வச்சு அனுப்பிச்சி விட்டுச்சு. அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து கண்டிஷனல் பெயிலில் இருக்கீங்க, இங்கே வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்தும் போடுறதில்ல, இதுக்கிடையில வந்து மற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடாதுன்னு கேட்கறதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தலைமறைவாக இருந்த அண்ணனும் தம்பியும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து காலையிலையும் சாயந்தரம் கையெழுத்து போட்டு போகிறாங்க. இத்தனை நாள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிலும் இன்னைக்கு காலையில் அவர் வரல. இன்னைக்கு ஏன் அவர் வரலன்னா, இன்னைக்கு கையெழுத்து போட வந்தோம்னா இதோட நம்மளை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க, இனி வெளி உலகத்துக்கே நம்ம வர முடியாதுன்னு பயந்துக்கிட்டு வரல. வராமல் என்னப்பா பண்ணார், தலைமறைவு ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு சில செய்திகள், டோல்கேட்டை தாண்டிட்டாரு அப்படின்னு ஒரு சில செய்திகள். ஆனால் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய தகவல் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டாரு. என்னப்பா அது அட்மிட் ஆகிட்டாரா, ஹாஸ்பிட்டலா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் எப்போ ஹாஸ்பிட்டல் போனார்,
இதுக்கு முன்னாடி இடி அவரை கைது பண்ணும்போது இப்படி நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு படுத்தவர் தான். அன்னைக்கு பார்த்தோம் அவர் சிறைக்கு போனதை. அதுக்கு இடைப்பட்ட காலம் அவர் வெளியில் வந்து மருத்துவ பரிசோதனை சிகிச்சை பெறுகிறாருன்னு ஒரு செய்தியை கூட காணாமப்பா. இன்னைக்கு இங்கே பெயில் கேன்சல் ஆனோடனே மறுபடியும் சிகிச்சை அப்படின்றது. சரி பார்ப்போம், நாளைக்கு ஒரு நாள் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சுன்னா இவர் ஆஸ்பத்திரியிலே இருந்தால் கூட தனியார் ஆஸ்பத்திரியில் வேணாம்ப்பா, நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உன்னை படுக்க வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இவரை அங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி டிவிஎஸ்சி கையில் எடுத்துக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஏறத்தாழ தெரியக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த டிவிஎஸ்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அருண் ஐபிஎஸ்ஸின் இந்த பணியிட மாற்றத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். எதுக்காக அருண் அவர்கள் மாற்றப்பட்டார் அப்படின்றதுக்கான கேள்விகள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அவர் இருக்கும்போதே நடக்கணும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் எதிர்பார்த்துருக்கணும். அவர் இதுக்கு ஒத்துழைக்காமல் யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறோமோ அவங்கள்ட்ட முன்கூட்டியே தகவல் சொன்னதாகவும் அவரின் நடவடிக்கை மேல் கவர்மெண்ட் வந்து திருப்தியாக இல்லாதனால தான் அவரை பணியிட மாற்றம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. இவரின் பணியிட மாற்றம் போலீஸ் அகாடமிக்கு மாற்றினதுக்கு அப்புறம் டிவிஎஸ்னுடைய இந்த துரித நடவடிக்கை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு. இப்போ இந்த டிவிஎஸ்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 41லேருந்து 45 இடங்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் சம்மந்தப்பட்ட இடம், அவர்களின் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட இடம், அதோடு இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனங்கள், டாஸ்மாக் முன்னாள் ஊழியர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், இது போன்ற 45 இடங்களில் சோதனை பண்ணி 145 பக்கம் கொண்ட எஃப்ஐஆரை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த 145 பக்க எஃப்ஐஆரில் அவங்க யார் மேலெல்லாம் வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குற்றவாளி A1 முதன்மை குற்றவாளியா வி செந்தில் பாலாஜி, இரண்டாம் இடத்துல எஸ் விசாகன் ஐஏஎஸ் டாஸ்மாகோடைய முன்னாள் எம்டி அவர், அடுத்ததான் டி ராமதுரை முருகன் முன்னாள் சீனியர் ரீஜனல் மேனேஜர், அப்புறம் ஆர் பன்னீர்செல்வம் இவரும் முன்னாள் சீனியர் ரீஜனல் மேனேஜர், அப்புறம் பாஸ்கர், இந்த பாஸ்கர் அப்படின்றது செந்தில் பாலாஜியோடைய பிஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா ரதீஷ் ராஜ் சண்முகவேல். இந்த ரதீஷ் ராஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேர், பிரபலமாக அடிபட்ட ஒரு பேர். சென்ற ஆட்சியில் தலைமை குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு முக்கிய புள்ளி இவர். இவரை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளவு பதட்டம் டிஎம்கே கட்சி அடைஞ்சாங்க, இவரை காப்பாற்றுறதுக்காக தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு நபர். இந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆரில் மெயினாக அவங்க சொல்ல வந்த குற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு லோக்கல் பிராண்டு லிக்கருக்கும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஃபாரின் ஐட்டங்களுக்கு 500 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக டெண்டர் முறைகேடு, அதாவது விதிகளை தளர்த்தி இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பார் டெண்டர் கொடுத்த முறைகேடு. அதே மாதிரி மதுபான ஆலைகளில் முறைகேடு, போலி இன்வாய்ஸ் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணத்தை டூப்ளிகேட் இன்வாய்ஸ் போட்டு சரக்குகளை உள்ளே கொண்டு வந்து அந்த ஆக்சுவல் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு போக விடாமல் லஞ்ச லாவணியங்களாக இந்த நிர்வாகிகளும் அதில் சம்மந்தப்பட்டவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இது 3 தான் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி நிறையா இதுக்கு முன்னாடி ஒரு 2005லே நம்ம பேசியிருக்கோம். 2G ஊழலை விட மிக அதிக தொகை இதில் குற்றமாக செயல்பட்டுருக்கோம் அப்படின்னாங்க. இதனுடைய மைய கருவை மட்டும் நம்ம சொல்லிடுவோம், ரொம்ப டெப்த்தாக போய் நான் ஆல்ரெடி நிறையா பேசிட்டோம். அரசாங்கத்துக்கு ஒரு கணக்காட்டுறாங்கல்ல, இந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 100 பாட்டில் தான் விற்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கோமே, 100 பாட்டில் டாஸ்மாகில் விற்கிது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 பாட்டில் விற்கிற இடத்துல 50 பாட்டில் மட்டும்தான் லீகலாக ப்ராப்பர் இன்வாய்ஸ் படி ஒயின் ஷாப்புக்கு வருது, எங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து. இந்த 50 பாட்டிலுக்கான வரியை கட்டிடுறாங்க, அதனுடைய மார்ஜினே கவர்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே விற்கிறது 100 பாட்டில். அப்போ 100 பாட்டில் மேனுஃபேக்சரும் ஆகுது, மேனுஃபேக்சர் எண்டுலேருந்து டாஸ்மாக் இது ஒயின் ஷாப்புக்கும் வருது, இங்கேருந்து விநியோகமும் நடந்துருது. ஆனால் இதில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 பாட்டில் லீகலாக வருது, 50 பாட்டில் இல்லீகலாக வருது. இல்லீகலாக வரக்கூடிய இந்த 50 பாட்டிலுக்கு அரசாங்கத்துக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் போய் சேராது.
இதே 50%க்கு வேட் வரியும் கவர்மெண்ட்டுக்கு வராது. அப்போது கள்ளச்சந்தையில் இந்த பாதிக்கு பாதி மார்ஜின், அந்த குவான்டிட்டி 100 பாட்டில் விற்கிது அப்படின்னா 100ல் 50 வந்து பிளாக்ல ஓடுது. பிளாக் அப்படின்னா டூப்ளிகேட் ஐட்டம் கிடையாது, அதே இடத்துல இருந்து வரக்கூடியது. இதுக்குன்னு தனியாக ஸ்டிக்கர் ஒட்டி தனியாக இன்வாய்ஸ் பண்ணி இந்த முறைகேடு நடந்திருக்கு. இப்போ அரசாங்கத்துக்கு கணக்காட்டுறது பாதி. அப்போது இன்னைக்கு கவர்மெண்ட்லேருந்து இப்போ டாஸ்மாக்லேருந்து இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட டபுளாக இருந்திருக்கணும். அந்த மீதி பாதி எங்கே, அதுதான் கேள்வி. இப்போ இதை தொட்டோம்னா இதில் பார்ட்டி ஃபண்டு இது டைரெக்டாக சிஎம் அவர்களையுமே மேப் பண்ணி இடியே ஒரு அறிக்கை கொடுத்துருந்துச்சு டீட்டெயில்டாக, அதை க்ராப் பண்ணி நம்ம போட்டுருந்தோம். அப்போது இடி தரப்பில் எல்லார் தரப்புலையுமே சொன்னது, இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அரசாங்கத்துக்கு பிடிஆர் பழனிவேல் சொன்ன விஷயம் தான். அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு வருவாய் டாஸ்மாக் மூலயமா வருதோ அதே வருமானம் இந்த குடும்பத்துக்கும் வருது அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் இந்த டாஸ்மாக் ஊழல். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம். நிலவரம் என்னங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். உச்சநீதிமன்றம் நாளைக்கு கைவிட்டுருச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை வேற வழி வாய்ப்பே இல்லை, அவர் கைதாகலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இது எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் அடுத்த நிகழ்வுகளை. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் முக்கியமாக நம்ம போடக்கூடிய காணொலிகளில் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றுறாங்க. அவங்க போடக்கூடிய பாதி கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூபே பிளாக் பண்ணிடுது, அது வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. அப்போ எந்த அளவுக்கான கமெண்ட்டை வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். நம்ம ஏதோ இல்லாததை சொல்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் வந்து இறை தூதர்கள், அந்த தூதர்கள் மேலே நாங்கள் களங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் தயவு செய்து சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்குது அப்படின்னு நான் நம்பி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுக்கும் அது தெரியும். தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுங்க. அதாவது கமெண்ட்டே வரலைன்னா பிரச்சனை இல்லை, ஒரு தரப்பில் மட்டும் கமெண்ட் வருது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. நம்ம என்ன அவ்வளோ மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆள், ஏன் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் கேட்குறாங்க, பொய் சொல்கிறோன்றாங்க, இதில் என்ன பொய் நம்ம சொல்லியிருக்கோம், நடக்காத விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சிறு தயக்கங்கள் வருது. அதனால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.